இந்த மாதிரி பாக்கியா சொன்னதுக்கு அப்புறமா தான் கோபி ராதிகா விஷயத்துலயும் மையு விஷயத்துலயும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்றத நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா கேட்ட கேள்விகள் ஒரு இதுக்கு கூட கோபிக்கு பதிலே தெரியல. அதனால தான் பண்றது தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை இப்பயாவது நம்ம மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே, அதாவது முக்கியமா ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இத பார்த்த ஈஸ்வரியும் செம்ம கோபத்தோட பாக்கியாவை திட்டிட்டு, கோபி இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலல்ல, அதனால தானே நீ இப்படி பிளான் போட்டு அவன பழி வாங்குறதுக்காகவே ஏதேதோ சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருக்க. ஆனா ஒன்ன மட்டும் நீ ஞாபகம் வச்சிருக்கோ, என் பையன் கண்டிப்பா என்ன தேடி இங்க வருவான். ஏன்னா அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அதனால அவன் கண்டிப்பா வேற எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான். குறிப்பா அந்த ராதிகா கூட போய் சேர்ந்தே வாழ மாட்டான்னு சொல்லி சொல்ல. ஆனா பாக்கியாவோ எது தப்பான முடிவுன்னு சொல்றீங்க? ராதிகா அவங்களோட மனைவி, அதனால அவங்க ராதிகா கூடயும் மயு கூடயும் இருக்கதா சரியான விஷயம்னு சொல்ல. ஆனா பக்கத்துல இருக்க இனியாவும் ரொம்பவே ஓவரா, அம்மா நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. அது ஏன் அப்பா என் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம ராதிகா ஆன்ட்டியும் மையுவும் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களா கிடையாது. அவங்க தான் என்கிட்ட இருந்து என்னோட அப்பாவையே பறிச்சவங்க. அதனால கண்டிப்பா இதுக்கப்புறமா அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சு என்னோட அப்பா அவங்க கூடலாம் போய் சேர்ந்து வாழ மாட்டாங்க. எனக்கும் என் அப்பா மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிக்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவோ, நீ சும்மா உளறிட்டு இருக்காத, போ போய் உன்னோட பாடத்தை போய் படிக்கிற வேலையை பாரு. படிக்கிற வயசுல ஏதேதோ சொல்லி உளறிட்டு இருக்கா. உன்னோட அப்பா உனக்கு பிடிக்கும்னா நீ அவங்கள எப்ப வேணாலும் அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா. தேவையில்லாம என்னோட வீட்டுக்குள்ள உங்க அப்பாவை கொண்டு வரணும்னு நினைக்காத. ஏன்னா இதுக்கப்புறமா உங்களோட இந்த மாதிரியான தொல்லைகளை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கெத்தா கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா அவங்களோட மனசுக்குள்ள, அப்பாடா கோபி இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வரமாட்டாங்க. அவங்க ஒரு வழியா ராதிகா கூடயே போய் சேர்ந்துட்டாங்க. அதனால ராதிகாவும் மயுவும் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஆனா அந்த பக்கமும் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கோபி ராதிகா கிட்ட நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ராதிகான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி அவங்களுக்கு கால் பண்ணி, எங்க பாக்கியா சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோன்ற பயத்திலேயே அவங்க கிட்ட ரொம்பவே சென்டிமெண்டா ஒரு பக்கம் பேசுறது மட்டும் இல்லாம பிளாக்மெயில் பண்ற மாதிரியும் பேசுறாங்க. ஏன்னா ஒருவேளை நீ என்னை தேடி இப்போ வரலன்னா கண்டிப்பா நீ உன்னோட அம்மாவை மறந்துடணும்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த பக்கம் கோபி ஈஸ்வரி நினைச்ச மாதிரியே எங்க தான் அப்பா விஷயத்துல பண்ண தப்பு மாதிரியே அம்மா விஷயத்திலயுமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட, ராதிகா நீ என் மேல உண்மையாவே அன்பு வச்சிருக்க தானே, எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்றியான்னு கேட்க. ஆனா ராதிகாவோ, ஏன் கோபி நான் வச்சிருக்க அன்பை மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா என்ன? ஏன் உங்களால எனக்கு தியாகத்தெல்லாம் பண்ண முடியாதா என்ன? ஏன்னா உங்களுக்கு எங்களை விட உங்களோட குடும்பம் தானே முக்கியம். இப்ப கூட நீங்க உங்க குடும்பத்துக்காக தானே என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பத்தி கேட்க வரீங்கன்னு கேட்க. கரெக்டா கோபியும், ஆமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இதை கேட்கறது தப்பு தான். ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா நான் என்னோட அப்பா விஷயத்துல பண்ண தப்ப மறுபடியுமே என்னோட அம்மா விஷயத்துல பண்ணி வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ண. எனக்கு என்னோட குடும்பமும் முக்கியம், நீயும் மையுவும் முக்கியம். நான் எல்லார் கூடயுமே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட. உடனே இதனால ஷாக் ஆன ராதிகாவும், புரியல நீங்க என்ன சொல்றீங்க? எல்லார் கூடயும் சேர்ந்து வாழணும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? உடனே கோபியும், இல்ல ராதிகா பேசாம நீ என் கூடயே அங்க வந்துடுறியா அப்படின்னு கேட்க. உடனே ராதிகாவும், அதான் நான் வீடை காலி பண்ணிட்டு வந்துட்டேனே, இதுக்கப்புறமா என்னால எப்படி அங்க வர முடியும்? உடனே கோபியும், இல்ல ராதிகா பேசாம நீ பாக்கியோட வீட்டுக்கு வந்து என் கூடயே இருக்கியா? நம்ம அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்லயே இருப்போம். உடனே செம்ம கோபத்தோட ராதிகா, என்ன கோபி என்ன புரிஞ்சுதா பேசுறீங்களா? அந்த வீட்டுல வந்து என்ன இருக்க சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி இருந்து நான் கஷ்டப்பட்டது உங்களுக்கு போதாதா? இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன எவ்வளோ அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஏன் சொல்ல போனா என்னை வீட்டை விட்டு துரத்தாத குறையா அனுப்பி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமாவும் என்னால எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? உடனே கோபியோ, இல்ல ராதிகா ப்ளீஸ், நான் அம்மாவுக்கு ஒரு சத்திய பாட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்க. உடனே ராதிகாவும் செம்ம கோவத்தோட, சத்தியமா இது என்ன புது கணக்கா இருக்கு? கோபியும், இல்ல இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ அம்மா என்கிட்ட ரொம்பவே கஷ்டத்தோட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. அதாவது அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நானும் அவங்க இருந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம அவங்களுக்கு சத்தியமும் பண்ணி கொடுத்துட்டேன். சொல்ல போனா எனக்கு அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் அவங்க கூடயே இருக்கணும் தான் ஆசை. அதனாலதான் சரின்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவும், ஆனா அப்ப கூட நீங்க எங்களை பத்தி யோசிக்கலல்ல, ச்சே நீங்க இவ்ளோ சுயநலமா இருந்தது எனக்கு இப்பதான் நல்லா புரிய வந்திருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எங்களை பார்க்க இதுக்கப்புறமா வரலனாலும் நடக்கும். நீங்க உங்க அம்மா கூடயே அங்கேயே இருங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லா என்ன, அதுக்கப்புறமா பாக்கியாவோட வாழ்நாள் ஃபுல்லா கூட அங்கே
இருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னோட பொண்ணு மயுவுக்கு நான் இருக்கேன். அதனால தயவு செஞ்சு நீங்க இப்பவே இங்கேருந்து கிளம்புனாலும் பரவாயில்லன்னு கோவத்துல கொந்தளிக்க ஆரம்பிக்க. ஆனா இத கேட்டுட்டு கோபியும், "ஏன் ஏன் ராதிகா இந்த மாதிரி பேசுற? நான் என்னோட நிலைமைய தானே உன்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சொல்லப்போனா நீ ஏன் மயுவ பத்தி கொஞ்சம் கவலைப்படக்கூடாது? மயு நான் இல்லாம எப்படி இருப்பா? அவளுக்கு நானா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? சொல்லப்போனா எனக்கும் அவள ரொம்ப பிடிக்கும். நானும் அவ கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரேன். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க வந்தா யாராவது உன்ன டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்காத. நான் கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே தீர்த்துறேன். ஏன்னா இப்ப அம்மாலாம் ரொம்ப மாறிட்டாங்க தெரியுமா? என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க தெரியுமா? தயவு செஞ்சு வாயேன். அங்க என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி உன்னை ஏத்துக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அதனால நம்ம எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா இருக்க நல்ல சான்ஸ் இது. அதனால தயவு செஞ்சு வாயேன் வாயேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ராதிகாவோ கோவத்துல மூஞ்சி திருப்பிட்டு இருக்க. ஆனா மயுவோ, அம்மா எனக்கு என்னமோ அப்பா சொல்றதா சரின்னு படுதுமா. பேசாம நம்ம அப்பா கூடயே போயிடலாமான்னு திடீர்னு அவங்க ஒரு முடிவெடுத்து சொல்ல. ஆனா ராதிகாவோ இதை கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு, என்ன மயு நீ புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? சொல்லப்போனா உனக்கு ஈஸ்வரி பாட்டிய பார்த்தாவே ரொம்பவே பயம் இல்ல. இப்ப எதுக்காக அங்க போகலான்னு சொல்லிட்டு இருக்க? உடனே மையவும், இல்லம்மா எனக்கு அப்பா சொல்றதும் சரிதான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட குடும்பமும் முக்கியம் தானே. நமக்காக எப்படி அவங்களோட குடும்பம் மொத்தத்தையுமே தனியா விட்டுட்டு வர சொல்றது இது ரொம்பவே எனக்கு சுயநலமா படுதுமா. அது மட்டும் இல்லாம எனக்கோ பாட்டி கூட, இனியாக்கா கூட, செழியன் அண்ணா கூட எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. நம்ம ரொம்பவே டிஸ்டன்ஸ்ல இருக்கனால என்னால அவங்க கூட சரியா பேசி பழக முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு பாக்கியா ஆண்டிய ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா? அவங்க எனக்காக பர்த்டே கிஃப்ட்லாம் குடுத்தாங்க பாத்தீங்கல்ல? ஸோ எனக்கு அப்பாவோட ஃபேமிலியை ரொம்பவே பிடிக்குமா. அதனால அப்பா கூடயே சேர்ந்து அவங்களோட ஃபேமிலி கூட நானுமே ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ்மா அப்பா சொன்ன மாதிரியே நம்ம அவங்களோட வீட்டுக்கே போகலாமான்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. உடனே இதனால கோபியோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு, பாத்தியா ராதிகா பாத்தியா நம்மளோட பொண்ணுக்காக தானே நீ இந்த முடிவை எடுத்தேன்னு சொன்ன. ஆனால் இப்போ பாரு நம்மளோட பொண்ணு நமக்கு இதுதான் சரியான முடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டா பாத்தியா. ப்ளீஸ் அவளுக்காகயாவது இப்போ பாக்கியா வீட்டுக்கு வரியா? உடனே ராதிகாவும், நான் அப்படியே வர தயாராக இருந்தாலும் அங்கே பாக்கியோட நிலைமையை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? உடனே கோபியும், இல்ல இல்ல நான் அதை எல்லாத்தையுமே யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். பாக்கியா கண்டிப்பா என்னோட நிலைமைய நல்லபடியா புரிஞ்சுப்பா. ஏன்னா சொல்ல போனா இங்க உன்னை பார்க்க வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசனே பாக்கியா தான் தெரியுமா? அவதான் எனக்கு இந்த மாதிரி நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றதையும் புரிய வச்சா. அதனால கண்டிப்பா அவன் நான் எதுக்காக உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன்றதையும் புரிஞ்சுப்பா. ப்ளீஸ் வாயேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கெஞ்ச ஆரம்பிக்க. உடனே ராதிகாவை யோசிக்க, ராதிகாவோட அம்மாவும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ராதிகா கிட்ட, ராதிகா மாப்பிள்ள சொல்ற மாதிரியே நீயும் பொண்ணும் பேசாம அவங்களோட வீட்டுக்கே போங்க. என்ன பிரச்சனைனாலும் இதுக்கப்புறமா மாப்பிள்ளை கவனிச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளையோட முகத்திலேயே இப்போ உண்மை தெரியுது பாரு. அவங்க உன் மேல பாசத்துல எப்படி அழுதுட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு நீ அவங்க கூட கிளம்பிப்போ. ஏன்னா இதுக்கப்புறமாவும் உன்னோட வாழ்க்கை அப்படியே போயிடக்கூடாது. சொல்ல போனா என்னோட வாழ்க்கைக்கு அப்புறமா நீ இன்னொருத்தர் கூட சந்தோஷமா இருக்கணும், ஒரு குடும்பமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனால நீ கடைசி வரைக்கும் இப்படியே தனியா இருந்துடக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு அம்மாக்காகவாவது நீ கோபி கூட சேர்ந்து போய் தான் ஆகணும்னு அவங்களையுமே சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தான் அண்ணா வீட்டுக்கு போய் இருக்கிறதாவும், தான் வந்தா கண்டிப்பா அந்த வீட்டுல இன்னும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஓரமா ஒதுங்கிக்க. உடனே ராதிகாவும் இதை பத்தி இன்னுமே யோசிக்க ஆரம்பிக்க. கோபியுமே ரொம்பவே மனசுருகி அவங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு ராதிகாவும் தன்னோட மனசை மாத்திக்கிட்டு, சரி நான் உங்க கூடயே வரேன்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிடறாங்க. உடனே இதனால ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்க ரெண்டு பேரையுமே கோபி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது தெரியாத ஈஸ்வரியோ அல்ல இனியா செழியன் கூட சேர்ந்து கண்டிப்பா என் பையன் வந்துருவான்ற நம்பிக்கையோட உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா கிட்டயுமே என் பையன் எனக்காக வந்தே தீருவான்ற ஒரு சிக்க முடியாத நம்பிக்கையோட சவால் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா இந்த மாதிரி அவங்க நினைச்ச மாதிரியே வாசல்ல கோபி வந்து நிக்க. இதை பார்த்துட்டு பாக்கியா செம்ம கோபத்தோட கோபிய மறைச்சு பார்க்க. ஆனா கோபியோ பின்னாடியே மயுவையும் ராதிகாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பாக்கியா மது கொண்டு வீட்டுல இருக்க அத்தனை பேருமே செம்ம ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஆனா இனியாவோ, அப்பா எதுக்காக இவங்க உங்க கூட வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்க. உடனே கோபியும் இதுக்கப்புறமா இவங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி எல்லார் முன்னாடியுமே போட. உடனே பாக்கியாவும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி அவங்க கிட்ட செம்ம கோபத்தோட, ஏன் பையன் உனக்கு இப்பதானே உடம்பு சரியா இருக்கு, இப்போ நீ மறுபடியுமே இவ கூட சேர்ந்து இருந்தானா கண்டிப்பா உன்னோட நல்லா இருந்த உடம்பையும் இவ கெடுத்துருவான்னு ராதிகாவை பத்தி மறுபடியுமே அவங்க மோசமா பேச ஆரம்பிக்க. ஆனா கோபியும், அம்மா அதான் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க சொல்ற மாதிரி என்னோட உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா ராதிகாவையும் மயுவையும்
தனியா விட்டுட்டு இங்க வந்து இருக்கவும் மாட்டேன். உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தையும் மீற மாட்டேன். சொல்லப்போனா, நான் உங்களுக்கு எப்படி உங்களோட கடைசி காலம் வரைக்கும் இருப்பேன்னு சத்தியம் பண்ணனோ, அதே மாதிரி தான் ராதிகாவுக்கும் சத்தியம் பண்ணியிருக்கேன். நாங்க கல்யாணத்தப்போ என்னைக்குமே பிரிய மாட்டோம். யாருக்காகவும் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் அவளுக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறத இப்ப வரைக்கும் நான் ஞாபகத்துல தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, மயுவையும் என்னால என்னோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக கஷ்டப்படுத்த முடியாது. சொல்லப்போனா, அவளும் என் கூட சேர்ந்து இனிய கொடிய செழியன் கொடியும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால தான் அவளையுமே நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நான் இந்த வீட்டுக்கு வந்தா மயு கொடியும் ராதிகா கொடியும் தான் சேர்ந்து வருவேன். ஒருவேளை அப்படி உங்களுக்கு இவங்க கூட நான் வரது பிடிக்கலன்னா சொல்லுங்க. இப்பவே நான் இவங்க கூடவே சேர்ந்து வெளியே போயிடுறேன். ஆனா நீங்க அதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா ஈஸ்வரியை லாக் பண்ண உடனே ஈஸ்வரியும் கோபியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே இந்த கோபியோட மனசை மாத்தி எப்படி இந்த ராதிகாவையும் மயுவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி இப்ப ஆடுற வரைக்கும் ஆடிட்டு போட்டும், அதுக்கப்புறமா என்னோட ஆட்டத்தை நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி. சரி கோபி, உன்னோட முடிவு இதுதானா? அதை நான் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த ராதிகா என்னோட பிரச்சனைக்கு மட்டும் வரவே கூடாது. அப்படி வந்தா அப்புறம் நான் மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வரதுக்கு சம்மதம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போக. ஆனா அப்போ இந்த மாதிரி குடும்பமா கோபி இதே வீட்டில் செட்டில் ஆகுற மாதிரி வர்றதை பார்த்த பாக்கியாவும் செம்மாத்திரத்தோட போது நிறுத்துங்க, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? யாராவது ஒருத்தராவது என்னை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ஆளாளுக்கு பையன் முக்கியம், அப்பா முக்கியம், புருஷன் முக்கியம், பொண்டாட்டி முக்கியம்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சு பாக்குறீங்களே. இந்த ஆள் இந்த வீட்டுக்கு வந்தா என்னோட நிலைமை என்ன ஆகும்? இந்த ஆளால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இவங்களோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதானே ஞாபகம் வருது. இங்க பாருங்க கோபி, உங்களோட வீடு இது கிடையாது. சொல்ல போனா உங்களோட வீடா இருந்துச்சு. ஆனா இப்போ நான் தான் உங்ககிட்ட இருந்து ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்து இந்த வீட்டை வாங்கிட்டல. இதுக்கப்புறமாவும் எதுக்காக நீங்க இந்த வீட்டுல வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க. ஆனா கோபியோ, பாக்கியா தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்க, நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சத்தியத்தை பத்தி பேச ஆரம்பிக்க. ஆனா இதனால கடுப்பான பாக்கியமும், போது நிறுத்துங்க, உங்களோட சத்தியமும் உங்களோட வாக்கும் அதை பத்திலாம் நான் கொஞ்சம் கூட கவலையே பட போறது இல்ல. தயவு செஞ்சு நீங்க இந்த வீட்டை விட்டு போங்க சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த இனியாவும், ஒருவேளை இப்ப மட்டும் அப்பா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியாதுன்னு நினைச்சு பார்த்துட்டு பாக்கி கிட்ட, அம்மா நீங்க மட்டும் உங்களோட ஓன் சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறீங்க, எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க என்னமோ எங்களோட சந்தோஷத்துக்காக தான் வாழ்றேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அப்பனா அப்பா இந்த வீட்டில் இருந்தாங்கணும், அவ்வளோதான். அப்பா மட்டும் இங்கே இல்லை, நானும் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அவங்க எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஞாபகத்தில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பி போக. அப்போ இதை பார்த்துட்டு சொல்லியணும், ஆமாம்மா எனக்கும் அப்பா இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க கூட யார் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருக்கணும்னு அவங்களோட முடிவை சொல்லிட்டு கொஞ்சம் கூட பாக்கியாவோட மனசை பற்றி புரிஞ்சுக்காம அங்கேருந்து கிளம்பி போக. அப்போ பாக்கியாவோ அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு போயிட்டு உடனடியாக எழிலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, தயவு செஞ்சு அம்மாவை உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறியாப்பா, என்னால இந்த வீட்டுல இதுக்கப்புறமாவும் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்ல. உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட எழிலோ செம்ம கோபத்தோட உடனடியா பாக்கியா வீட்டுக்கு வந்து, எல்லாரும் முன்னாடியுமே உங்களால என்னோட அம்மா இதுக்கப்புறமாவும் கஷ்டப்பட நான் விரும்பலன்னு சொல்லிட்டு, அம்மா நீ வாமா என் வீட்டுக்கு வாமா, ஏன்னா அதிகறத என் கூடவே இருந்து நீ பாருமா, இவங்கெல்லாம் எதுக்குமா உனக்கு? உன்னை பத்தி கவலைப்படாதவங்க கூட நீ இருந்து எதுக்காகமா இப்படி கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியாவை உடனடியா அங்க இருந்து கூட்டிட்டு போக. உடனே ராதிகாவும் பாக்கியாவை தடுத்து நிறுத்திட்டு, பாக்கியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, வேற வழியே இல்லாம தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமைய சொல்ல. ஆனா பாக்கியாவோ, உங்களோட நிலைமையை பத்தி நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா என்னோட நிலைமையை பத்தி நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. பரவாயில்ல, நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கலனாலும் நடக்கும். உங்களோட கணவரை பத்தி நீங்களே கவலைப்படுங்க, அவங்க கூட நீங்களே இருந்து சந்தோஷமா குடும்பமா இருங்கன்னு சொல்லிட்டு இனியா கிட்டையும் செல்லியன் கிட்டையும், உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், ஆனா நீங்க கடைசியில என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டீங்கல்ல. உங்களுக்கு உங்களோட அப்பா தானே முக்கியம். பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நீங்களும் உங்க அப்பா கூட மட்டுமே இருங்க. ஆனா உங்களுக்கு ஒரு அம்மா பாக்கியா ஒருத்தி இருந்தான்றத மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா எழில் கூட சேர்ந்து ரொம்பவே சோகமா அந்த வீட்டை விட்டு கிளம்ப. அப்ப போகும்போது கூட வீட்டை திரும்பி பார்த்துட்டு அங்க தாத்தா கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டும் அவங்களோட குழந்தைங்க கூட சந்தோஷமா இருந்த எல்லா நினைவுகளையுமே யோசிச்சு பார்த்துட்டு சோகமா அங்க இருந்து கிளம்ப. இப்படி ஒரு வழியா தன்னோட சொந்த வீட்டுல இருந்தே இந்த கோபியாலையும் ஈஸ்வரியாலையும் ஒட்டு மொத்தமா பாக்கியா சோகமா வெளியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க.